அன்புள்ளம் கொண்ட அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம வாசந்தியோட விடுதலை என்னும் சிறுகதையை தான் நம்ம வாசிக்க போறோம். இப்போ நம்ம இந்த கதைக்குள்ள போலாமா? அந்த கரிய உருவங்கள் அங்குதான் நிழலாடி கொண்டிருந்தன. அது அவனுக்கு தெரிந்த விஷயம்தான். அவற்றை அவனால் துரத்த முடியாது. அவை அவனது வாழ்வின் அங்கமாகி போனதிலிருந்து அவற்றை துரத்துவது என்பது ஒரு அசாத்தியமான விஷயம் என்று அவன் புரிந்து கொண்டிருந்தான். அவற்றிலிருந்து விடுபடுவது எப்படி என்கிற எத்தனத்திலேயே தனது வாழ்வின் இறுதி காலம் கழிய நேரும் என்று அவனுக்கு பீதி ஏற்பட்டது. பஞ்சாமியை மிதமிஞ்சிய சோர்வு ஆட்கொண்டது. அவனுடைய நாவிலிருந்து வரவிருந்த வார்த்தைகளுக்காக ஆயுள் முழுவதும் காத்திருக்க தயாரானவன் போல் எதிரில் அமர்ந்திருந்த சடகோப்பனிடம் கெஞ்ச வேண்டும் போல் இருந்தது. என்னை விட்டுடுங்க பிளீஸ், உடம்பு பூராவும் ஜுவாலியா தகிக்கிறது, மூச்சு முற்றுறது, எப்படி சொல்லட்டும் இத? நான் சாமானிய, இந்த பிசாசுகள் வந்ததிலிருந்து அவசப்படுறேன். உங்களுக்கு புரியாது இல்ல, இது எனக்கு வரப்பிரசாதம் இல்ல, பாரம், நரக வேதனை. போய் நான் சொல்றது எது சத்தியமோ இல்லையோ, இது சத்தியம். நிழலாடி கொண்டிருந்தவை இப்போது நிஜமாக ஆர்ப்பரித்தன. அவனது இயலாமையை கண்டு கை கொட்டி சிரித்தன. அவனுக்கு மண்டை பிளந்து விடும் போல் பயம் ஏற்பட்டது. என்னை விட்டுடுங்க, எனக்கு வேண்டாம் இந்த பவிஷு, இந்த மரியாதை, இந்த பேர், இந்த புகழ். அட நிஜமாவா? அட யோசிச்சு சொல்லு, இதெல்லாம் இல்லைன்னா செத்துற மாட்டேன். பூதங்கள் கெக்கிலி பிக்கிலி என்று கை கொட்டி சிரித்தன. பஞ்சாமி சுய நினைவுக்கு வந்தான். எதிரே உட்கார்ந்திருந்த சடகோப்பனை கண்டு மெல்லிய பரிதாபம் ஏற்பட்டது. உன்னை விட பாவப்பட்ட ஜென்மம் நான் இவங்கிட்ட சொல்ல முடியாது. சொல்லுங்க பஞ்சாமி, எனக்கு புத்திர பாக்கியம் உண்டா? பஞ்சாமி ஒரு வினாடி கண்களை மூடினான். கரிய உருவங்கள் மண்டையை ஆட்டின, அவனை ஆட்கொண்டன. கண்களை திறக்காமல் பஞ்சாமி விசை முடுக்கப்பட்டவன் போல் சொன்னான். உண்டு, அடுத்த பங்குனியிலே நீ தூளி கட்டுவ. மீனாட்சி சுந்தரேஸ்வரன் பேர் வை, தீர்காயசா இருப்பான். ஏதோ ஸ்பர்சத்தை உணர்ந்து அவன் கண் திறந்த போது சடகோப்பன் நெடுஞ்சாங்கிடையாக அவனது பாதத்தை ஒட்டி நிலத்தில் படர்ந்திருந்தான். போரும், இது போரும். இந்த வார்த்தைக்காகத்தான் காத்து கொண்டிருந்தேன். கிளம்புவதற்கு முன் ஒரு தாம்பலத்தில் பழம், புஷ்பம், வெற்றிலை பாக்குடன் 50 ரூபாய் வைத்து விட்டு போனான். ரூபாய்க்கு ஏற்பட்ட ஆயாசம் அடங்க அவகாசம் தேவைப்பட்டது. அறையில் இன்னும் 4 பேர்களாவது இருக்க வேண்டும். அவர்கள் காத்திருப்பார்கள், யாசிக்க வந்தவர்கள் போல. ஒரு வியாபாரி, ஒரு கம்பெனி முதலாளி, சினிமா டைரக்டர். அவர்கள் அந்த பொறுமை அவனை அச்சுறுத்துவது. ஈஸ்வரா, ஒரு யுகாந்திர மௌனத்துக்கு பிறகு அவன் கண்ணை திறக்காமலே சைகை காட்டியதில் அடுத்தவர் வந்து அமர பஞ்சாமி ஆயத்தமானான். சாமி, பொண்ணுக்கு கல்யாணம் ஆகுமா? சாமி, வேலை எப்ப கிடைக்கும்? என் தீராத தலைவலி எப்ப தீரும்? எனக்கு வீரியம் குறைஞ்சுகின்றே வருது, என்ன வழி? மருத்துவரிடம் கூச்சம் இல்லாத மாதிரி இங்க யாருக்கும் கூச்சம் கிடையாது. இது உடனடியாக பதிலை, நிவர்த்தியை சொல்லும். தான் ஒரு பாலின அடையாளம் இல்லாத ஸ்தூலமாகி போனது போல அவனுக்கே பிரம்மை ஏற்பட்டு வெகு காலம் ஆயிற்று. எல்லார் கையிலும் ஒரு சிட்டிகை விபூதி. அது அவர்களது பிணியை தீர்க்குமா என்று அவனுக்கு தெரியாது. ஒரு நாள் அவனை அறியாமல் என் வலிகளை போக்க யார் விபூதி கொடுப்பா என்று அவன் கேட்டதை விளக்க முடியாத தத்துவ வாக்காக கொல்லப்பட்டது. அறையில் ஆள் குறைந்து வந்தது மெல்ல மெல்ல படர்ந்து வரும் நிசப்தத்தில் தெரிந்தது. நிதானமான ஒரு சுகந்த நிசப்தம். அவன் ஆழமாக மூச்சிழுத்து கொண்டான். நாடி நரம்பை எல்லாம் ஊடுருவி ஒரு மெய்யான ஆசுவாசத்தை அளித்தது. யாரோ ஏற்றிவிட்டு போன ஊதுபத்தியாக இருக்க வேண்டும். தாம்பலங்களில் ஆப்பிளிலிருந்து எளிய பூவன் பழம் வரை நிரம்பி இருந்தன. வெற்றிலை மடிப்புக்கிடையே ரூபாய் நோட்டுகள். அவற்றை எடுத்து எண்ணாமலேயே அலமாரியில் வைத்தான். அலமாரியை பூட்டும் பழக்கம் அவனுக்கு இல்லை. யார் வரப்போறா? வேலைக்கார பெண்ணுக்கு அவன் புழங்கும் பூஜை அறையும் சமையல் கட்டும் அனுமதிக்கப்படாத இடங்கள். அலமாரியில் இருக்கும் பணம் எவ்வளவென்று தெரியாது.
அதில் பணம் இருக்கிறது என்ற உணர்வு தெம்பை தருவது. ஆனால் அவனுக்கு தேவை என்பதே இல்லாமல் போனது விந்தை. கட்ட வேஷ்டியும் துண்டும் சம்பாவனையாகவே வந்து கொடியில் இடம் கொள்ளாமல் கோயில் குருக்களுக்கு கொடுத்துவிட வேண்டி வருகிறது. உண்மையில் இந்த சுமையை எப்படி களைவது, விடுபட்டு ஓடுவது என்பதிலேயே தூங்க வேண்டிய நேரமெல்லாம் கழிந்து விடுகிறது. இது ஒரு உடல் உருக்கி. பால்யத்தில் இருந்த திடத்தில் 20% கூட இப்போது இல்லை. 50 வயது கூட நிரம்பாத நிலையில் வயதுக்கு பொருந்தாத மூப்பும் சோர்வும் ஏற்படும் என்று நிச்சயம் நினைத்திருக்கவில்லை. இது சாபம் என்று நினைப்பது பாவம் என்று அவன் உணர்வான். அவனுக்கு விதிக்கப்பட்ட தெய்வீக கட்டளையாக இருக்க வேண்டும். தினம் தினம் அவனிடம் நீட்டப்படும் வேண்டுதல்கள், அவற்றுள் மறைந்திருந்த ஏக்கங்கள், தாபங்கள், வெறுப்புகள், கோபங்கள், பேராசைகள் அனைத்துக்கும் அவனே சுமை தாங்கி அல்லது வடிகால் என்பது மிகப்பெரிய பொறுப்பு என்று அவன் உணர்ந்தான். இல்லாவிட்டால் இத்தனை பெரிய மனிதர்கள் வேலை மெனுக்கட்டு இங்கு வந்து அவன் சொல்லுக்காக காத்திருக்க மாட்டார்கள். நீங்க ஒண்ணுமே சொல்ல வேண்டாம். உங்க பூஜை அறையிலே 10 நிமிஷம் உட்கார்ந்தாலே நிம்மதி வந்துடுறது சாமி. அது எப்படி என்று அவனுக்கு புரியாத மர்மமாகவே இருந்தது. தன் மனசு மட்டும் ஏன் இப்படி பிசாசு மாதிரி அலைகிறது, என்னை விட்டுடுங்க என்று சொல்ல முயன்ற போது அவன் ஏதோ அவர்களை ஏமாற்றி விட்டு கம்பி நீட்ட துணிந்த மாதிரி அர்த்தம் கொள்ளப்பட்டதை அவன் பிறகு பலமுறை ஞாபகப்படுத்தி கொண்டு அந்த எண்ணத்தை கைவிட்டான். சூப்பர் சிமெண்ட் அதிபர் ராமகிருஷ்ணனுக்கு கம்பெனியில் என்ன விஷயமானாலும் இங்கு ஓடி வருவது வழக்கமாகி விட்டது. கோப்புகளை எல்லாம் காட்டி அவன் அபிப்பிராயம் கேட்பார். சதா சர்வ நேரமும் அந்த கரிய பிசாசுகளுடன் மாரடிக்க வேண்டியதாகி போனதில் ஆயாசம் தாள முடியாமல் அவன் சொன்னான், ராமு சார், என்னை விட்டுடுங்க, நான் சாமானியன், என்கிட்ட எந்த சக்தியும் இல்ல, நம்புங்க. ராமுவின் தாடை விழுந்தது. என்ன சொல்றீங்க நீங்க? நீங்க சொல்றது எதுக்குமே அர்த்தம் இல்லைன்னு என்ன நினைக்க சொல்றீங்களா? ராமுவின் குரலில் இருந்த உத்வேகம் நிலைக்குலைய செய்கிறது. என்ன சொல்ல வரேன்னா, எல்லாம் ஈசனுடைய செயல், நான் வெறும் கருவி. இந்த பாருங்க பஞ்சாமி, நீங்க சாதாரண கருவி இல்ல, ஈசனுடைய ஏஜென்ட். நீங்க சொன்னதெல்லாம் பளிச்சிருக்கு. உண்மைத்தான் நான் மலை போல நம்பி இருக்கேன். திடார்னு பின் வாங்கிட முடியாது. நீங்க தனக்கு ஏதோ கையெழுத்திட்டு கொடுத்த உடன்படிக்கை மீறி துணிந்தது போல ராமு பேசுவதில் கொஞ்சமும் நியாயமில்லை என்று தோன்றினாலும் வசமாக மாட்டிக்கொண்டது போல் தனக்குள் ஏன் ஒரு பலவீனம் படர்கிறது என்று பஞ்சாமிக்கு புரியவே இல்லை. தாம்பலத்தில் ராமகிருஷ்ணன் 1000 ரூபாய் வைத்தார். சப்த நாடியும் ஒடுங்கிவிட்டது. அன்று இரவு அப்பா கனவில் வந்தார். உனக்கே நன்னா இருக்காடா நீ பண்றது என்று அதட்டினார். நான் எழுதி தரேன், நீ உருப்படவே மாட்ட. அவன் சிலிர்த்து கொண்டு எழுந்து உட்கார்ந்தான். பானையில் இருந்த நீரை குடித்து எல்லோருக்கும் கொடுக்கும் விபூதியை ஒரு சிட்டிக்கை எடுத்து வாயில் போட்டு நெற்றில் இட்டுக்கொண்டு படுக்கையில் படுத்த போது கண்களிலிருந்து அப்பா நகர மறுத்தார். கரிய உருவங்களை பின்னுக்கு நகர்த்தி நின்று ஏளனமாக சிரித்தார். அவனுக்கு துக்கம் குமுறி கொண்டு வந்தது. பகபகவென்று கேவல் எழுந்தது. இது நிஜ அழுகையா, கனவில் அழுகிறோமா என்று தெரியவே இல்லை. இடையில் அம்மா சொன்னாள், கல்யாணமானா சரியாயிடுவான். ஏண்டி, உனக்கு புத்தி இருக்கா? இவனுக்கு என்ன யோகிதை இருக்கு கல்யாணம் பண்ணிக்க? பியூன் வேலை கூட கிடைக்காது, எழுதி தரேன். அப்பாவின் வார்த்தைகளை கேட்கும் போதெல்லாம் ஏற்படும் ஆத்திரம் இப்பவும் ஏற்பட்டது. அந்த ராமகிருஷ்ணன் என்ன சொன்னார்? உங்களுக்கே உங்க சக்தி புரியல சாமி, உங்களால தான் அருள் கிடைச்சிருக்கு பாருங்க, நாங்க புரிஞ்சுக்கிட்டோம் உங்க பெருமையை. பஞ்சாமி சம்புடத்திலிருந்து ஒரு பிடி விபூதியை எடுத்து பூ என்று அப்பாவை பார்த்து ஊதினான். அப்பா மறைந்து போனார். விடியும் போதே இன்று வெள்ளிக்கிழமை என்று ஞாபகம் வந்தது. 9 மணியிலிருந்து கூட்டம் வர துவங்கிவிடும். மதியம் 1 to 4 வரை அவனாக விதித்து கொண்ட கட்டாய ஓய்வு. எழுந்து கொல்லையில் இருந்த கிணற்றடிக்கு செல்லும் போது உடம்பை ஒரடியாய் அசத்திற்று. ஈஸ்வரா என்று வாய் அரற்றிற்று. பல் துளக்கி முகம் கழுவி காஃபி போட்டு குளித்து விட்டு வந்து பகல் உணவை தயாரித்து இடையே பூஜையை முடிப்பதற்குள் ஆட்கள் வர ஆரம்பித்து விட்டார்கள். ஜனசந்தடியை கண்டால் கரிய உருவங்களுக்கு அதிக கொண்டாட்டம். பூஜையில் மனசு லயிக்காமல் நழுவி நழுவி ஓடிற்று. கனவில் வரும் அப்பா மரித்து நின்றார்.
பின்னால் அம்மா கோபமா இருக்காடா என்று எச்சரிப்பது போல. கோபமில்லாத அப்பாவை அவனுக்கு நினைவே இல்லை. அவனை அவரிடமிருந்து விடுவிக்கும் வகையில் தான் அந்த கரிய பிசாசுகள் வளைத்து கொண்டதாக அவனுக்கு தோன்றிற்று. இப்போது அவற்றிலிருந்து விடுபட அப்பாவை நாட முடியாது. அவன் அவரிடமிருந்து விலகி வெகு தூரம் பயணித்தாகிவிட்டது. பூதங்கள் அவனை தம் வசமாக்கிக் கொண்டது எப்போதென்று அவனுக்கு தெளிவாக சொல்ல தெரியவில்லை. 10ஆம் வகுப்பில் ஃபெயில் ஆனதும் அப்பா போட்ட சத்தத்தில் மனசு வெறுத்து ஊர்கோடியில் பாய் மண்டபத்தில் அமர்ந்திருந்த ஒரு சாமியாரிடம் போய் ஒட்டி கொண்டது வாழ்வின் மகத்தான திருப்பம். தியானம் கற்றது அவரிடம்தான். ஆனால் பாதி பயிற்சியிலேயே சாமியார் திடீரென்று காணாமற் போய்விடவே அவன் மனசுடைந்து கோவில் பிரகாரத்தில் தூணில் சாய்ந்தபடி ஒரு நாள் தியானத்தில் அமர்ந்திருந்த போதுதான் அது நடந்தது. அவனுடன் படித்த மார்த்தாண்டம் வந்து சேர்ந்தான். தம்பிக்கு ரொம்ப நாளா காய்ச்சல், செத்துருவான் போல இருக்கு என்று அழுதான். பஞ்சாமி கண்களை மூடிக்கொண்டான். இமைகளுக்குள் கரிய உருவங்கள் தெரிந்தன. உதடுகள் தன்னிச்சையாக மந்திரங்களை உச்சரித்தன. தன் எதிரில் ஒரு தாளில் வைத்திருந்த விபூதியை எடுத்து மார்த்தாண்டத்திடம் கொடுத்தான். உன் தம்பி நெத்தியிலே இதை பூசு, ஜுரம் இறங்கிடும் என்றான். மறுநாள் காலை மார்த்தாண்டம் அவனை காண ஓடோடி வந்தான். தம்பிக்கு குணமாயிடுச்சு, ஜுரம் வந்து சோட கூட இல்லாம போயிடுச்சு என்றான். செய்தி காட்டு தீயை போல பரவிற்று அந்த ஊரில். கரிய பூதங்கள் அவனுடன் நிரந்தரமாக வாசம் செய்ய வந்தன என்று உணராமலேயே அவன் ஆற்றில் மிதக்கும் சருகாய் மிதந்தான். உருப்பிட மாட்ட என்று தொடர்ந்து சொன்ன அப்பாவின் நிழல்படாத ஜாகைக்கு மாறினான். அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை என்று அம்மா வந்து அழுத போது அவன் அனுப்பிய அந்த மந்திரித்த விபூதியை ஏற்க அவர் மறுத்து விட்டார் என்று பின்னால் வந்து அம்மா சொன்னாள். ஊரெல்லாம் உன் புகழ் பாடுறது, அவர் கடைசி வரைக்கும் உன்னை ஏத்துக்கல என்று கண்ணீர் விட்டார். அதற்கு ஈடு செய்வது போல் தன் காலம் முடியும் வரை அவனுக்கு சமைத்து போட்டு தேவைகளை கவனித்துக் கொண்டாள். கல்யாணம் பண்ணிக்கோ என்று சொல்வதை நிறுத்தினாள். அவன் சாமானிய வாழ்வு வாழ பிறந்தவன் இல்லை என்று நினைத்தவன் போல. ஈஸ்வரா என்றான் பஞ்சாமி வாய்விட்டு. உடம்பு இன்று மிகவும் வலித்தது. அப்பா சபித்த அந்த பியூன் வேலை செய்து கூட அதிக நிம்மதியை கொடுத்திருக்கும் என்று தோன்றிற்று. 2 வாழைப்பழங்களையும் ஒரு டம்ளர் பாலையும் குடித்து விட்டு அவன் மீண்டும் பூஜை அறைக்கு சென்று அமர்ந்த போது பஞ்சாமி என்ற சாமானிய மனிதன் காணாமல் போயிருந்தான். ஏதோ ஒரு அந்நிய சக்தியின் ஆட்டு வித்தலுக்கு கட்டுப்பட்டு சுயத்தை இழந்தவன் போல உடம்பு சிலித்து மின்னும் பின்னும் ஆட வந்தவர்களின் ஏக்கங்கள், பிரலாபங்கள், துக்கங்கள், ஆசைகள், எதிர்பார்ப்புகள் அத்தனையும் ஒட்டுமொத்த பாரமாய் அவனது முதுகில் அமர அதை இழுத்து இழுத்து முன்னேறுகையில் மூச்சு திணறிற்று. மதிய இடைவேளையில் படுத்த களைப்பு விலகுவதற்குள் மாலை கூட்டம் ஆரம்பித்து விட்டது. இரவு வரை நீண்டு ஒரு வழியாக எல்லோரும் கிளம்பி போனதும் அப்பாடா என்று காலை நீட்டி உட்கார்ந்தான். மாமா, அவன் திடுக்கிட்டு திரும்பினான். ராஜகோபாலனுடைய பெண், 4 வீடு தள்ளி இருப்பவள், லட்சணமான பெண். காரணம் புரியாமல் ஒரு சந்தோஷம் ஏற்பட்டது. இளைஞர்களை பார்க்கும் போதெல்லாம் ஏற்படும் சந்தோஷம். சாதாரணமாக சிறுசுகள் பரீட்சை காலங்களில் மட்டுமே தலை காட்டுவது வழக்கம். ஓ வாமா சுதா, என்ன விஷயம் இந்த வேலையில? இரவு 9 மணிக்கு மேல ஆகல? இப்பதான் வர முடியும். டிவியில சீரியல் பார்த்துக்கிட்டு இருக்கா எல்லாரும். சொல்லுமா, மாமா எனக்கு நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணணும். ஹெல்ப் பண்ணதானே நான் இருக்கேன். சுதா சற்று நேரம் எதுவும் பேசாமல் சாமி படங்கள் நிறைந்த சுவர்களை பார்த்தபடி இருந்தாள். பிறகு காணிக்கை வைக்கப்பட்ட தட்டுக்களை ஆராய்ந்தாள். என்ன விஷயம் சொல்லு சுதா, தயங்காம சொல்லு. சுதா அவனை பார்த்து லேசாக சிரித்தாள். மாமா, உங்களை ஒரு ஃப்ரெண்டு மாதிரி நினைச்சுட்டு உதவி கேட்க வந்திருக்கேன். எங்க அப்பா நாளைக்கு ஒரு ஜாதகத்தை தூக்கிண்டு வரலாம், பொருந்தலன்னு சொல்லிடுங்க. ஏமா, எனக்கு கல்யாணம் இப்ப வேண்டாம், எனக்கு படிக்கணும். அப்பா வந்துட்டு சொல்லிட வேண்டியதானே. அப்பா ஒரு முசுடு, கேட்க மாட்டார். சேச்சா, அவர் மகா சாதுன். எல்லோரும் உங்ககிட்ட காட்டுற மூஞ்சிதான் உண்மைன்னு நினைக்கிறீங்களா? யாரோ முகத்தில் அரைந்தது போல் இருந்தது. அதாவது இது கூட தெரியலனா எதுக்கு கூட்டம் போடுறேன் என்கிறா. பதுங்கி விட்டன என்று நினைத்திருந்த கரிய உருவங்கள் மீண்டும் எதிரில் நின்றன.
கல்யாண ஏற்பாடு பண்ணினார்னா நான் தூக்கு தான் போட்டுக்கணும். பஞ்சாமிக்கு லேசாக தடுமாறிற்று. சேச்சா, என்னம்மா இது சினிமா டைலாக் மாதிரி? சினிமா இல்ல இது, வாழ்க்கை என்கிறதால் தான் சொல்றேன். ஹெல்ப் பண்ணுங்க மாமா. திடீரென்று பஞ்சாமிக்கு மிக சோர்வாக இருந்தது. நான் சொல்ற வார்த்தை எல்லாம் என் வசத்திலே இல்லைன்னு சொன்னா இந்த பொண்ணுக்கு புரியாது. சரிம்மா, நீ போ, நாழியாச்சு பாரு. சுதா வெறுக்கென்று எழுந்தாள். தேங்க்ஸ் மாமா என்று பளிரென்று சிரித்துவிட்டு வெளியேறினாள். இரவு அப்பாவுக்கு பதில் கனவில் சுதா வந்தாள். மிருதுவாய், பூவாய், மென்மையாய். காலையில் கண் விழித்த போது படுக்கை ஈரமாகி இருந்தது. இதுவும் அந்த பூதங்களின் வேலையாகத்தான் இருக்க முடியும் என்று அவன் சோர்ந்தான். அவமானத்துடன் எல்லாவற்றையும் நினைத்து நீரை இறைத்து குளித்தான். ஆனாலும் இன்று உடம்பும் மனசும் தன் வசத்தில் இல்லாதது போல் அவனுக்கு பீதி ஏற்பட்டது. யார் வந்தார்கள் என்று புரியவில்லை. என்ன சொன்னோம் என்று பதியவில்லை. அவனுக்கும் பேசும் அந்த வாய்க்கும் சம்பந்தம் இல்லாதது போல் இருந்தது. கரிய பிசாசுகளின் ஆக்கிரமிப்பில் அவன் பூரணமாய் சரணடைந்து விட்டதாக தோன்றிற்று. எதிரில் உட்கார்ந்திருந்தவரின் முகமே தெரியவில்லை. எங்கும் புகை மூட்டம். இந்த ஜாதகத்தை பாரு பஞ்சாமி, சுதா ஜாதகத்தோடு பொருந்துதா பாரு. அந்த பெயர் காரணம் புரியாத சந்தோஷத்தை கொடுத்தது. அவன் அந்த தாள்களில் இருந்த கட்டங்களை மாறி மாறி பார்த்தான். மெல்லிய புன்னகையுடன் பேஷா பொருந்துறது என்றான். பிறகு யார் வந்தார்கள், யார் போனார்கள் என்று சுத்தமாக தெரியாது. கடைசியில் அவன் பதிலே சொல்லாமல் வெறிக்க ஆரம்பித்ததும், சாமிக்கு இன்னைக்கு சொல்ல விருப்பம் இல்ல, நாளைக்கு வருவோம் என்று கதவை சத்தமில்லாமல் சாத்திவிட்டு காத்திருந்தவர்கள் போனார்கள். மறுநாள் வேலைக்காரி தகவல் தெரிவித்து வந்து பார்த்த டாக்டர் சர்க்கரை குறைந்து ஏற்பட்ட மயக்கம் என்று ஆஸ்பத்திரியில் சேர்த்தார். 2 நாள் நினைவில்லாமல் இருந்த சமயத்தில் சாமி என்னென்னவோ பெணாத்துது என்று நர்ஸ் தனம் சொன்னாள். தினமும் ஒரு சிறிய கூட்டம் அவனை பார்க்க வந்தது. 4ஆம் நாள் நினைவு தெளிந்ததும் மண்டை ஓரடியாக கனத்தது. நீங்களே படுத்துண்டா அப்புறம் நாங்க என்ன பண்ணுவோம் என்று படுக்கை அருகில் இருந்த சடகோப்பன் விம்பினான். ஈஸ்வரா என்று அவன் கண்களை மூடிக்கொண்டான். என்னால முடியல சடகோப்பன், எல்லா பாரமும் என் மேலேயே உட்கார்ந்துக்கிறது. எல்லாத்தையும் நிறுத்திட்டு நிம்மதியா இருக்கணும். இனிமே எனக்கு பிள்ளை பிறக்கும் முன்னேல் நீங்க தான் நாமகரணம் செய்யணும். பக்கென்று புதிதாய் பீதி கவியது. எனக்கு தோணினதை சொல்றேன், நடக்கலைன்னா அதுக்கு நான் பொறுப்பில்ல. நீங்க சொன்னா போதும் பஞ்சாமி, நடந்துடும் என்றான் சடகோப்பன். கேட்காததை நீங்க சொல்ல முடியாது. இப்ப இந்த சுதா பண்ணினது நீங்க பொறுப்பாக முடியுமா? என்ன பண்ணினா சுதா? கன்றாவி போங்க. ராஜகோபாலன் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணாரு இல்லையோ, இது தூக்கு போட்டுக்கிட்டுச்சு. பஞ்சாமி சற்று நேரம் அசையாமல் சடகோப்பனை பார்த்தான். பிறகு மெல்ல மெல்ல விழிப்பவன் போல விழிகள் விரிய பார்த்தான். ஐயோ ஐயோ என்று பெரிய குரலில் அலற ஆரம்பித்தான். தன் தலையை 2 கைகளாலும் விடாமல் மடேர் மடேர் என்று அரைந்து கொண்ட அவனை தடுக்க முடியாமல் டாக்டரை கூப்பிட சடகோப்பன் விரைந்தான். ஆஸ்பத்திரியில் இருந்து திரும்பிய பஞ்சாமி பழைய பஞ்சாமி இல்லை என்றார்கள். சித்தம் கலங்கிவிட்டது பாவம் என்றார்கள். குறி கேட்க வந்தவர்களை எல்லாம் அடித்து விரட்டாத குறையாக அவன் திருப்பியதில் அவனது அபிமானிகள் அரண்டு போனார்கள். என்னை விட்டுடுங்கோ என்று அவன் எப்பவும் பிரலாபிப்பதாக வேலைக்காரி சொன்னாள். பஞ்சாமிக்கு எந்த வகையில் உதவுவது என்று அபிமானிகள் யோசனையில் ஆழ்ந்தபோது மிக தீவிரத்துடன் கடலை வெறித்தபடி பஞ்சாமி நின்றிருந்தான். உங்ககிட்ட இருந்து விடுபட இதுதான் வழி என்றான் ஒரு நல்ல முடிவு கிடைத்த திருப்தியுடன். ச்சே, இது முன்னாலேயே தோணாம போச்சே என்று வருத்தப்பட்டான். உதடுகளில் மெல்லிய புன்னகை விரிய ஓவென்று ஆர்ப்பரித்த கடலுக்குள் அவன் நிதானமாக முன்னேறி அதன் மையத்து சூழலில் இழுபட்டு மூழ்கும் போது அந்த கரிய உருவங்களும் அவனுடன் சேர்ந்து மூழ்குவதைக் கண்டு ஏற்பட்ட அதிர்ச்சி மட்டுமே அவனது கடைசி உணர்வாக இருந்தது. இப்படிதாங்க கதையை முடிக்கிறாங்க வாசந்தி அவர்கள்.
இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. கூடவே பெல் நோட்டிபிகேஷனும் தட்டி விடுங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.